like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல cauliflower fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. cauliflower fried rice செய்யலாம் வாங்க. ஒரு கப் அளவு வர மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சிகப்பு நிற பவுடர் சேர்த்துக்கோங்க. போட்டிருக்க மசாலாவையும் காலிஃப்ளவரையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் இந்த மசாலாலேயே ஊற வச்சிருங்க. 3½ கப் அளவு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் கழுவி ஊற வச்சுட்டு இது போல் நல்லா சோறா வடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக நல்லா வேகும். காலிஃப்ளவர் நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு ஆயில் அப்சார்பன்ட் பேப்பரில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் வச்சுட்டு அதில் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். அதிலிருந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் மதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. அடுத்தது இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் கொஞ்சம், அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட வேறு ஏதாவது காய்கறிகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு கேரட், குடைமிளகாய் இது போலவும் நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டுருங்க. இப்போ காய்கறிகள்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில்லி சாஸ் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸும் சோயா சாஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் சோயா சாஸ் நல்லா ட்ரை ஆன பிறகு இப்போ நம்ம ஊற்றின சாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற 3½ கப் அளவு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம்.
ஏன் 3 கப் அப்படின்னா தோராயமாக 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்றதுக்கு இந்த 3 கப் அளவு ரைஸ் போதுமானதாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போது இந்த ரைஸோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா இந்த ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்காக மேகிஸ் கிச்சனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.